My dear students, this is class 11 maths, chapter 6, exercise 6.1, like question number 14 பார்க்க போறோம். Find the points on the locus of points that are 3 units from the x-axis. இங்க பாருங்க, x-axisலேருந்து 3 யூனிட்ல 3 யூனிட் டிஸ்டன்ஸில், அதே போல் இங்கிருந்தும் 3 யூனிட்ல இப்படி 2 லைன் வரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்க. 3 units from x-axis and 5 units from the point 5,1. ஓகே, இது வந்து 1, x-axisல இது வந்து 5, இது வந்து 5,1ங்கிற பாயிண்ட். இது பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாமா? இங்கிருந்து 5 யூனிட் டிஸ்டன்ஸில் இதில் இந்த லைன் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது பாருங்கள், 3 யூனிட்ஸ்னா இதனோட y வேல்யூ வந்து 3 இருக்குமா? அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்? இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் எவ்வளோன்னு தெரியாது, பட் y கோஆர்டினேட் இந்த லைன் மேலே இருக்கிற எல்லா புள்ளிக்கும் y கோஆர்டினேட் வந்து ஃபிக்ஸ்டு 3 தான். அப்போ y கோஆர்டினேட் வந்து 3, எக்ஸ் கோஆர்டினேட் என்னன்னு தெரியாது, அது வந்து சம் பின்னு எடுத்துக்கலாம், p,3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் சம் நேம் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு பின்னு பேர் கொடுத்துக்குமா? ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு நான் பின்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே போல் இங்கிருந்து இது மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கனாலும் அதுவும் 5 யூனிட்ஸ் தான். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், சீன் நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், 3 யூனிட்ஸ் இந்த பக்கம்னா இது வந்து என்ன? -3. இந்த லைனுக்கு பேர் என்ன? y = -3. இந்த லைனுக்கு பேர் என்ன? y = 3. அப்போ y கோஆர்டினேட் இந்த லைன் ஃபுல்லாக எங்கேயுமே மாறாது. சரி, அப்போ இந்த சிங்கிற பாயிண்ட் என்ன? y கோஆர்டினேட் மாறாது, -3 தான். எக்ஸ் கோஆர்டினேட் என்னன்னு தெரியாது, அது க்யூன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை q, -3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதாப்பா? சரி, இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சி அண்ட் பி, இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d = 9th படித்த அந்த ஃபார்முலா x2 - x1 whole square plus y2 - y1 whole square. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் AB = இங்கே நல்லா கவனிங்க, இது வந்து x2 y2ன்னு, இந்த பாயிண்ட் என்ன? 5,1 அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை வந்து x1 y1 எடுத்துக்கலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் p - 5 whole square plus 3 - 1 whole square. ஓகே, இப்போ ஸ்கொயர் போத் சைட் பண்ணோம்னா AB ஸ்கொயர் = ஸ்கொயர் ரூட்டு போயிடும், p - 5 whole square plus 3 - 1 என்ன? 2 ஸ்கொயர். புரியுதாப்பா? இப்போ AB எவ்வளோ? AB = 5 யூனிட்ஸ். அதே போல் AC = 5 யூனிட்ஸ் கிவன். ஓகேவா? ஸோ நான் இங்கே AB ஸ்கொயருக்கு பதிலாக 5 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். அப்புறம் இதை வந்து a - b ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். p ஸ்கொயர் -2 × p × 5 + 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு எழுதிக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் 5 ஸ்கொயர் கட் பண்ணிவிட்டு இங்கே 0 போட்டுடலாம். ஓகேவா? அப்போ சைடு மாற்றி எழுதும்போது p ஸ்கொயர் -2 × 5 -10 p ஒரு +4 = 0. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே p = -b ± square root of b square - 4ac by 2a. இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, a யார்? p ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். a = 1, b = -10. பாருங்கள், p யோட கோஎஃபிஷியன்ட். c யார்? லாஸ்ட்டில் வர கான்ஸ்டன்ட் நம்பர் 4. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாமா? அப்போ p = -10, ஏற்கனவே மைனஸ் பாருங்கள், -10 + 10 மாறிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ± b ஸ்கொயருக்கு பதிலாக 10 ஸ்கொயர், அதாவது 100. ஓகேவா? -10க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 100 தான் வரப்போகுது. -4 × ஏக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக 4, 1 × 4. ஓகே, பை 2ஏக்கு பதிலாக 2 × 1 = 10 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 - 4 4 16. கரெக்டா? பை 2 1 is 2, 10 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ல் 16 கழிச்சா 84 பை 2 = இங்கே 84 கொஞ்சம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 4 டேபிளில் போயிடலாமா? 2 4s are 8, 1 4 is 4. அப்போது 10 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 21 பை 2. ஓகே, தென் 10 ± இந்த 4க்கு மட்டும் ரூட் எடுத்துலாமா? 2 வெளியே வந்துடும். இப்போ 4க்கு ரூட் எடுத்தால் 2, இந்த 21க்கு ரூட் எடுக்க முடியாத காரணத்தினால அது ரூட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு 2 இருக்கு இல்லையா? இது 5 2s are 10. கரெக்டாக? அப்போ ஒரு 2 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அது போக 5 இங்கே நிற்கும். இங்கே √21 ± √21. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் விடக்கூடாது. ஓகேவா? 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம்.
அப்போ பிக்கு எனக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணால் ஒரு வேல்யூ, மைனஸ் யூஸ் பண்ணால் ஒரு வேல்யூ. பி ஈக்குவல் டு 5 ப்ளஸ் √21 கமா பி ஈக்குவல் டு 5 மைனஸ் √21. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த பிங்கிற பாயிண்ட்டு எப்படி எழுதலாம் நம்ம? பி இஸ் கிவன் பை 5 ப்ளஸ் √21 கமா 3 அல்லது b is given by 5 minus √21 கமா 3. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம எங்கே வரோம்னா இதுக்கு வரோம். இதுவும் 5 யூனிட்ஸ் தானே. ஏலேருந்து சி வரைக்குமான தூரமும் 5 யூனிட்ஸ் தான். அப்போ இதை வந்து நான் x2 y2ன்னும் இது x1 y1ன்னு எடுத்துக்கினா ஏபி ஈக்குவல் டு q minus 5 whole square minus 3 minus 1 whole square அப்படின்னு வரப்போகுது. அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு, நான் ஸ்கொயரை விட்டு எழுதுறேன்ப்பா, இங்கே ஸ்கொயர் பண்ணிட்டேன்ல, அதனால் ஸ்கொயரை விட்டு எழுதுறேன். மறுபடியும் கவனிங்க. q மைனஸ் 5 அதாவது x2 மைனஸ் x1 q மைனஸ் 5 பாருங்கள், y2 மைனஸ் y1 மைனஸ் 3 மைனஸ் 1. ஓகே, ஏசி எவ்வளோ? 5. ஓகே, ஸ்ட்ரெயிட் வே 5 ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணால் q ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு q இன்ட்டு 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர், இது வந்து மைனஸ் 4 ஸ்கொயர். ஓகே, இந்த பக்கம் என்ன வரும்? 5 ஸ்கொயர் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இங்கே 0 போட்டுடலாம். இப்போ சைடு மாற்றி எழுதிக்கலாம். q ஸ்கொயர் பாருங்கள், மைனஸ் 2 5 சார் 10 பட் மைனஸ் 10 மைனஸ் 10q மைனஸ் 4க்கு ஸ்கொயர் பண்ணால் 16 ஈக்குவல் டு 0. இதை ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். பாருங்கள், 16 வந்து இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு, இது வந்து 8 2 சார் 16ன்னு பிரிக்கலாம். ரெண்டுத்துக்குமே மைனஸ் அப்ளை பண்ணால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பாருங்கள் சம் ஆஃப் ரூட் மைனஸ் 10 கிடைக்குது இல்லையா? அப்போது நம்மளோட ஃபேக்டர்ஸ் q மைனஸ் 8 ஒன்றும் q மைனஸ் 2 ஒன்றும் கிடைக்குது ஈக்குவல் டு 0. அப்போ q மைனஸ் 8 ஈக்குவல் டு 0னா q ஈக்குவல் டு 8ன்னு ஒரு ஆன்சரும், q மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா q ஈக்குவல் டு 2ன்னு இன்னொரு ஆன்சர் கிடைக்குது. புரியுதாப்பா? இப்போது இது யூஸ் பண்ணி இன்னும் 2 பாயிண்ட்ஸை நம்ம எழுதிட்டு போகிறோம். பாருங்கள், டயக்ராமுக்கு வாங்க. பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாகவே ஒய் கோஆர்டினேட்ஸ் மாறாது, பட் q மட்டும் மாறும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்குமே நான் என்ன எழுத போகிறேன்? சி அப்படிங்கிற பாயிண்ட்டு 8, -3 இருக்கலாம், அல்லது சி. இது ரெண்டுமே சீன் கொடுக்குறது நல்லா இல்லை, அதனால் சி டேஸ் போட்டுக்கிறேன். சி டேஸ் 2, -3. ஓகேவா? இந்த ரிக்வயர்ட் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? 5 ப்ளஸ் √21, 3 5 மைனஸ் √21, 3 அதுக்கப்புறம் 8, -3 2, -3. இதுதான் அவங்க கேட்டிருக்கிற அந்த ரிக்வயர்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.